ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ப யூஸ் பண்ற பையிங் ஸ்ட்ராட்டஜிஸோட கம்பைன்ட் ரிசல்ட்ஸ் தான் இது. பையிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து கால் சைட், புட் சைடு 2மே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். கம்பைன் ரிசல்ட்ஸும் இருக்கு. அது இல்லாம இண்டிவிஜுவல் ரிசல்ட்ஸும் இருக்கு. இது இந்த வருஷத்துக்கான பேக் டெஸ்ட் ரிப்போர்ட்டு. இது நிஃப்டி சிஇயோடது. ஆல்மோஸ்ட் 56% வின்னிங் ப்ராபபிலிட்டியும், மேக்ஸிமம் ட்ராடவுன் 7300 கிட்டயும், ஆவரேஜ் ப்ராஃபிட் 3100, ஆவரேஜ் லாஸ் 1800 கிட்ட இருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ் சிஇபிஇ பார்த்தீங்கன்னா இது கம்பைண்டா இருக்கும். இந்த இயருக்கு ஒரு 57,000 ப்ராஃபிட்லையும் 42% வின் ரேட்லையும் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,000 கிட்ட மொத்தம் இருக்கும். ஆவரேஜ் ப்ராஃபிட் 2,900, ஆவரேஜ் லாஸ் 1,300. இது சிஇபி ரெண்டுமே சேர்த்து. பேங்க் நிஃப்டி சிஇ வந்து ஒரு 47,000 ப்ராஃபிட்ல இருக்கு இந்த இயர்ல. வின்னிங் ப்ராபபிலிட்டி 48%, மேக்ஸிமம் ட்ராடவுன் 4,500, ஆவரேஜ் ப்ராஃபிட் 2,700, ஆவரேஜ் லாஸ் 900. இது பேங்க் நிஃப்டி பிஇ ஸ்ட்ராட்டஜி. பிஇல வந்து நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாகவே தான் இருக்கும் இந்த மாதம். அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இல்லைனாலும், ஆனால் ட்ராடவுன் ஜாஸ்தி, ஒரு 8,600 கிட்ட ட்ராடவுன் இருக்கும். வின்னிங் ப்ராபபிலிட்டி 43%, ஆவரேஜ் ப்ராஃபிட் 2,000, ஆவரேஜ் லாஸ் 1000ல இருக்கும். நம்மளுக்கு இதில் வந்து ஸ்லிப்பேஜ் வந்து நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் நிஃப்டி சென்செக்ஸ் வந்து ஸ்லிப்பேஜ் அந்த அளவுக்கு இருக்காது. பேங்க் நிஃப்டிக்கு ஸ்லிப்பேஜ் கண்டிப்பாக இருக்குது. ஒரு 400 ப்ரீமியம்க்கு உங்களுக்கு பை பண்ணுறோம், செல் பண்ணுறோன்னா ஒரு சைடு மொத்தமாக ஒரு 10 ருபீஸ் 15 ருபீஸ் ட்ராடவுன் இருக்குது. ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்கள பார்த்தா கேட்டிங்கனாலே தெரியும். எங்கள் குரூப்பில் வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி, பையிங் ஸ்ட்ராட்டஜி இது மட்டும் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இது நம்ம கம்பைன்ட் இப்போ இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ஒரு ட்ராடவுனும் 8,000. சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து 11,000 ட்ராடவுன் இருந்திருக்கும். 11,000 ட்ராடவுன் வந்திருக்கும். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 7,000 ட்ராடவுன் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணி ரன் பண்ணும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் ட்ராடவுன் வந்து வெறும் 13,000 குறைஞ்சிருக்கும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் 16,000 காமிக்கும். அது ஆனால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் 16,000 போயிருக்காது. ஏன்னா நம்ம டார்கெட்டே வந்து 6,000 சில இதுக்கு வச்சுருக்கோம். அதனால் அவ்வளோ போகாது. நியூவாக ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கூட ஜாயின் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தேவைப்படுது அப்படின்னா. தேங்க்யூ.